சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டில் தோசை தான். இந்த தோசைக்கு ஒரு சட்னிங்க, கதம்ப சட்னி, அதான் அரைக்க போகிறேன். இது நாட் ஒன்லி தோசை, இட்லிக்கும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, கோதுமை தோசை, கேழ்வரகு தோசை, ரவா தோசை, பொங்கல், உப்புமா, எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம்தான். பட் இன்றைக்கி நாங்கள் தோசைக்கு தான் இந்த சட்னியை தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் இதே சட்னியை இட்லிக்கும் மற்ற டிஷ்ஷஸுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்புங்க. இதை கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகா, அதே அளவு ஒரு 5-6 காஞ்ச மிளகாங்க. இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகா இதெல்லாம் வறுக்கணும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக உள்ள 2 பெரிய வெங்காயத்தை இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் ரொம்ப பொடியாக வேணால், வதக்கிறதுக்கு தான் 1-2 பொடியாக நறுக்குனா போதும். இந்த வதக்கிறதோடையே இந்த பாருங்கள், ஓரளவு சின்ன பீஸாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், தோல் சீவி. இதோடையே ஒரு 5-6 நம்பர் பூண்டு, அதையும் சேர்த்து வதக்குவோங்க. நான் வதக்கும்போது எல்லாம் 1 by 1 காமிச்சு, இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சட்னி பேஸ்ட்டுக்கு இதை அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா கதம்ப சட்னி ரெடி. இந்த கதம்ப சட்னியில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 4-5 கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓகே, நான் 1 by 1 உங்களுக்கு வதக்கும்போது காமிச்சிட்டு சட்னி அரைச்சி சொல்கிறேங்க. இப்போ பாருங்கங்க, அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணேன், தக்காளி ஆட் பண்ணேன், இஞ்சி பூண்டு இல்லாமல் ஆட் பண்ணேன், புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அடி பிடிச்சிடாமல். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய்ங்க, துருவின தேங்காய், அதையும் சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக இந்த கொத்தமல்லியும் இந்த புதினாவையும் சேர்த்து நல்லா எல்லாம் வதக்கிட்டு இதை ஒரு தட்டில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த சட்டியிலே வைக்காதீங்க, சூட்டில் அடியில் அப்படியே கருகின மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கங்க, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூவும் இதோட ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காயில் உள்ள அந்த ஒரு ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. தயவு செஞ்சு தீயை கூட தூக்கிடாதீங்க. ஓகே, பாருங்கள். இப்போ இது சூடு பட்டதுமே இந்த கொத்தமல்லி புதினாலாம் அப்படியே நல்லா வதங்கிடுங்க. உடனே இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்தும் ரொம்ப நேரம் வதக்கணுன்றதில்லை. இப்போ பாருங்க, இந்த பருப்பையும் வதக்கியாச்சு, இந்த சட்னிக்கு உண்டானதையும் வதக்கியாச்சு. இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சட்னியாக அரைச்சிக்கலாங்க. இந்த கதம்ப சட்னிக்கு வறுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு.
ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை நல்ல ஒரு பவுடர் டைப்புக்கு இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் போதுங்க. ரொம்ப பொடி அப்படியே பவுடராக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை இதை நல்லா கலக்கி விட்டுட்டு பவுடர் டைப் ஆக்கிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதாங்க. ஃபைன் பேஸ்ட்னால் ரொம்ப ஸ்மூத்லியாக வேணாம், கொஞ்சம் ஒரு 95% இருந்தால் போதுங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ பாருங்கங்க, இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா, ஒரு 4-5 கருவேப்பிலைங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் இதை எல்லாம் தாளித்து இதோட சேர்த்துட்டேங்க. அருமையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக. வெறும் வாயிலே தோசை இல்லாமல் இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்தில் கூட பசஞ்சு சாப்பிட்லாம், நாட் ஓன்லி டிஃபன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் இதை தோசையோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த அளவு உள்ள சட்னியை ஒரு 4 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கங்க, நல்லா தோசைக்கு அருமையான சூப்பரான கதம்ப சட்னிங்க. வாவ் வாவ் வாவ். பா, செம்ம ரிச்சாக இருக்குங்க. இந்த தோசை சாஃப்டாக இருக்கு, சட்னி காம்பினேஷன் பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இதை வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. அடுத்தது இட்லிக்கு நல்ல கார சாரமான ஒரு கார சட்னிங்க. இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இட்லி, அதுக்கு ஒரு கார சட்னிங்க. சூப்பராக அதுதான் அரைக்க போகிறேன். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, அதே அளவு காஞ்ச மிளகாங்க. காரம் நம்ம விருப்பம்தான், கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸாக உள்ள 5 தக்காளி, ஒரு 100 கிராம் அளவு சாம்பார் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸாக இவ்வளோ பெருசு உள்ள அளவு பெரிய வெங்காயம் எல்லாம் நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. முதல்ல இந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் போட்டுட்டு டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி, இந்த பச்சை மிளகா நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அதுக்குன்னு கண்ணக்கரைன்னு ஆகிடக்கூடாது. அந்த க்ரீனிஷ்லேருந்து மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி பக்குவத்துக்கு வர மாதிரி இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்குங்க வதக்கிட்டு ஆறுனதும் சட்னியாக அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதாங்க. இப்போ நான் எல்லாம் 1 by 1 வதக்கிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு சட்னியை அரைச்சிட்டு இட்லியோடு சர்வ் பண்ணுறேங்க. நான் சூப்பராக அருமையாக நல்லா கார சாரமாக இருக்குங்க, ஜம்முன்னு. எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, உப்மா, பொங்கல், எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. பிரமாதமாக இருக்கும். பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கங்க, பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம், தக்காளி ஓரளவு வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. போட்டு ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனால் போதும், அவ்வளோதான்.
வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி அது கொஞ்சம் வதங்கினா போதும். தக்காளியும் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வதங்கினா போதும். நான் எப்படி இருக்கணுன்றதை காமிச்சிட்டு நான் அரைக்கிறேன். பாருங்க, எல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு உப்பு, பெருங்காயம், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரைங்க இதை சேர்த்து இப்போ சட்னி பதத்துக்கு அரைக்க வேண்டியது தான். நான் அரைச்சிட்டு தாளிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் இந்த கருவேப்பிலையை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் அப்படியே தாளிச்சு விட்டுற வேண்டியதாங்க. பாருங்க, பா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. சட்னியை பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக வாய் ஊறுதுங்க. எப்படா இட்லியை வச்சு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கங்க, நல்லா தாளித்து இந்த சட்னியில் ஊற்றியாச்சு. செம்மையாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. என்னங்க, நல்ல சூடாக குண்டு குண்டு குஷ்பு இட்லியோட இந்த கார சட்னிங்க. இந்த சட்னி தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க. அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த கார சட்னி தாங்க அரைச்சி சாப்பிடுவாங்க. செமையாக இருக்குங்க. நம்ம இதில் ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போமா? பா நல்லா முக்கிடணும் சட்னி. இட்லியை சட்னியில் நல்லா தடவிட்டு பா அப்படியே நாக்கில் ஒட்டுதுங்க சட்னி. செம்மையா நல்ல கார சாரமாக அருமையாக இருக்குங்க. ஒரு நேரம் புளிக்குது, ஒரு நேரம் காரமாக இருக்குது, ஒரு நேரம் பா ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையா. உங்களுக்கும் இந்த சட்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தரவாக செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. அது இட்லிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி வறுத்த சட்னிங்க. இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டின்னர் இட்லி. அந்த இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கின சட்னிங்க. அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வறுத்து எடுத்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கலந்து இந்த சட்னிக்கு உண்டான கடுகு, கருகப்பிலை இதெல்லாம் தாளித்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் சட்னி எடுத்து வைப்பீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் அதை தாளித்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்க அடுப்பில் இப்போ ஒரு 4 மீடியம் சைஸுங்க, இந்த இவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை சும்மா 2-3 நறுக்கியிருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகா. காரம் உங்கள் விருப்பம். ஒரு சின்ன துண்டு புளி, இந்த குட்டி குட்டியாக ஒரு 5 தக்காளிங்க, இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் இந்த வறுத்த உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு ட்ரையாக பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கி ஆறுனதெல்லாம் சேர்த்து அரைச்சிட வேண்டியதாங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் சேர்த்தும் அரைக்கலாம், சேர்க்காமலும் அரைக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை, இவ்வளோ வரைக்கும் தாங்க அரைக்க போகிறேன் நான். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் வதக்கிட்டு ஆறுனதும் அரைக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இட்லியோட சர்வ் பண்ணுறேன். இது வதக்கிறத எல்லாம் ஒன்றா சேர்த்தே வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. காந்திராமல் பார்த்துக்கோங்க. ஓகே,
ஒரு மாதிரி அடி பிடிச்சி போச்சுன்னா இந்த சட்னி வந்து கசந்து போயிடுங்க, கசப்பு தன்மை ஏறிடும். கொஞ்சம் அடிக்கடி பக்கத்துலேயே இருந்து, ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல ஓரளவு வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளியும் இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். வதங்கினதும் ஆஃப் பண்ணுங்க. நான் அது என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்கிறத நான் வதக்கினதும் காமிச்சிட்டு உங்களுக்கு அரைக்கிறேன் சட்னி. இப்போ பாருங்கங்க, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம். அவ்வளோதாங்க, இது போதும். இதுக்கு மேலே ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் சட்னியாக அரைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கடலை பருப்பை ட்ரையாக பொடி பண்ணிவிட்டு அதோடு இந்த வதக்கினதை சேர்த்து போட்டு உப்பு பெருங்காயம் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் அரைச்சிட்டு இட்லியோட சர்வ் பண்ணுறேன். பாருங்கங்க, இந்த மாதிரி நல்லா பொடியாக ஒரு தடவை விப்பர் மோடில் விட்டு நல்லா பொடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற வேண்டியதான். இப்போ பாருங்கங்க, நல்லா அழகாக குண்டு குண்டாக குஷ்பு இட்லி சூப்பராக. அதுக்கு நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் சேர்த்த சட்னிங்க. பா சூப்பராக இருக்குங்க. ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? வாவ், நல்லா இந்த புளிப்பு காரம் உப்பு இந்த பெருங்காய வாசனை லைட்டாக ஒரு ஸ்வீட்டு, அப்பப்பப்பா சூப்பராக இருக்குங்க. நல்லா என்னங்க, சிம்பிளாக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னிங்க. நாட் ஓன்லி இட்லி, தோசை, உப்மா, பொங்கல், சப்பாத்தி, பூரி, நமக்கு விருப்பமான எல்லா டிஃபன் ஐட்டஸோடையும் இதை சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே அளவுகளில் இதே மாதிரி என்னோடய வெர்ஷனில் நீங்கள் இதே மாதிரி சட்னியை தயார் பண்ணி அரைச்சி இட்லியோடு சேர்த்து சாப்பிடுங்க. நாட் ஓன்லி டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர். ஸ்கூல் கோயர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு போகலாங்க, கெட்டே போகாது. ஏன்னா இதில் புளி வச்சு அரைச்சிருக்கோம், அதனால் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சட்னியை தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுக்கு விருப்பமானது அந்த சட்னியோடையே சேர்த்து அப்படியே கலக்கிட்டு இட்லியை தனியாக வச்சு எடுத்துகிட்டு போய் மத்தியானம் ஸ்கூலில் ஆஃபீஸில் சாப்பிடும்பொழுது அழகாக இட்லியை சட்னியில் தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. பிரமாதமாக இருக்குங்க. பசங்களுக்கும் கொடுத்து விடலாம். இட்லிக்கு டெய்லி சாதம்னு கொடுத்து அனுப்பாமல் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் பசங்களுக்கு இட்லி கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இந்த இட்லி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இட்லி சுட்ட உடனேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்லெண்ணெய் லேசாக அந்த இட்லி மேலே தடவிடுங்க, இல்லை நெய் தடவிடுங்க. காஞ்சி போகாமல் வர வரன்னு காலையில் நம்ம சுட்ட மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இட்லி மேலெல்லாம் ஒரு மாதிரி வர வரன்னு போகாமல். நம்ம எங்கேயாவது ட்ராவலில் போகும்போது கூடங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி எடுத்துகிட்டு போனோன்னா சூப்பராக இருக்குங்க. கைப்படாமல் ஒரு கரண்டியால் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா கெட்டே போகாதுங்க. அவ்வளோ அருமையாக. நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோட உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். என் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி என்னோடய சேனலில் கமெண்ட்டில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it yummy. See you next. Bye bye.